அடுத்த செய்தியாக சாலமன் பாப்பையா சிறந்த ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். பல வருடமாக அந்த தொலைக்காட்சிகளில் ஏதாவது நாளுங்கிழமை வந்தால் வேற வழியே இல்லாமல் அவர் முகத்தை தான் பார்க்கணும், அவரோட பட்டிமன்றத்தை தான் கேட்கணும் அப்படிங்கிற நிலை வந்துருச்சு. சில வருடங்களாகவே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு சார். இப்போ அப்படிதான் மதுரையில ஒரு பட்டிமன்றம் நடைபெற்று இருக்கிறது. அந்த பட்டிமன்றத்துல சம்பந்தம் இல்லாத ஒரு பட்டிமன்றம், அது மக்களை மகிழ்விப்பதற்காக ஒரு பட்டிமன்றத்தை டிவி ஸ்பான்சர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதுல சம்பந்தமே இல்லாம திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தை உள்ற கொண்டு வந்து அதை ஒரு கேளிக்கையாக இந்துக்களை புண்படுத்தும் விதமாக தனக்கே உரிய பாணியில ஒரு நகைச்சுவையா சொல்லியிருக்காரு. இது முருக பக்தர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து பத்திரிகையிலுமே செய்தி வந்திருக்கு. அது குறித்து அவர்கிட்ட கேட்கும்போது அதற்கான விளக்கம் நான் வேணா சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன், யாராவது என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் அதுக்கான விளக்கமும் கொடுக்குறேன், நான் அந்த எண்ணத்துல சொல்லல அப்படிங்கிற மாதிரியே அவர் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? சால்மன் பாப்பையா மீது எனக்கு ஒரு மரியாதை உண்டு, இப்பவும் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் பட்டிமன்றம் இலக்கிய பட்டிமன்றங்களை சமூக பட்டிமன்றங்களாக மாற்றி சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்து கொண்டு போனோம்னு கொண்டு வந்ததுல அவருக்கு ஒரு பங்கு இருப்பதாக நான் நம்புகிறேன். கூடவே விஷமத்தனமானதும் வரும். இல்ல, எல்லா இடத்துலயும் ஒரு நல்லது இருந்தா ஒரு கெடுதல் இருக்கும். பை ப்ராடக்ட்னு ஒண்ணு இருக்கவே இருக்கும், அதை விட்டுருங்க. ஒண்ணு. ரெண்டாவது, 3 இடத்துல நான் சாலமன் பாப்பையாவை பாராட்டுவேன். முதல் விஷயம், சித்திரை தமிழ் புத்தாண்டு அல்ல தைதான் என்று சொல்லும் போது அவர் கண்ணை மூடிக்கொண்டு ஆமாம் என்று திமுக அரசுக்கு ஜால்ரா போடவில்லை. ஒண்ணு. ரெண்டாவதாக, ஹிந்தி, ஆமா ஹிந்தி எல்லாரும் படிக்கணும், அதுக்கான உரிமை வேணும் என்று சொன்னார். சமஸ்கிருதம் வரும்போது சமஸ்கிருத பாரதி நிகழ்ச்சிக்கே வந்தால் தமிழும் சமஸ்கிருதமும் தொன்மையான மொழிகள், சமஸ்கிருதத்துல தமிழும் தமிழ்லேருந்து சமஸ்கிருதமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பேசினார். சமஸ்கிருத வெறுப்பு இல்லாதவர். ஆகையினால இந்த 3 விஷயத்துக்கு சால்மன் பாப்பையா அவர்களை நான் பாராட்டுகிறேன், அவருக்கு தலை வணங்குகிறேன். இதுல எனக்கு மாற்றுக்கருத்து இல்லை. அதே மாதிரி மதுரை அமெரிக்கன் கல்லூரியினுடைய நிர்வாக குழுவில் இருந்தார். நிர்வாக குழுவில் இருக்கும்போது ஓரளவு அந்த நிர்வாகத்துல சரியாக கொண்டு போவதற்கான எல்லா முயற்சியும் அவர் எடுத்தார். மதவெறி கூட்டங்கள் அதிகமாக உள்ளே இருந்ததுங்கிறது இன்னொரு பக்கம். அந்த இடத்துலலாம் இவர் சாஃப்டா தான் இருந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சாலமன் பாப்பையாருடைய பட்டிமன்றம் என்றாலே அது சன் டிவி அப்படின்னு இருந்தது. இந்த சன் டிவி பட்டிமன்றத்துல அப்பப்போ சும்மா கேஷுவலா மத்திய அரசாங்கத்தை குறைபாடுவது என்பது ரொம்ப கேஷுவலா நடக்கும். ராஜா அவர் பட்டிமன்ற குழுல இருக்கிறார். அவரும் நல்ல சிந்தனையாளர். அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் கூட கிறிஸ்தவ சபையில என்னென்ன அயோக்கியத்தனம் வருதுன்னு அவரே பேசி இருக்கிறாரு. அந்த பட்டிமன்றத்துல பேசி நீங்க எல்லாம் முதல்ல பக்தர்களா மாறுங்க, அப்புறம் இயேசு கிறிஸ்துவ பத்தி கவலைப்படலாம் பேசியிருக்கிறார். அதே ராஜா எஸ்ஐஆர் வரும்போது எஸ்ஐஆரை ஃபில்அப் பண்ணதுக்கு எனக்கே தலை சுத்துது அப்படின்னு சொன்னார். தேவையில்லாத விஷயம். எஸ்ஐஆருங்கிறது எவ்வளவு தெளிவாக கொண்டு போயிருக்காங்கிறது எனக்கே அப்படின்னு அவர் சொல்ற ஒரு பேங்க் ஆபீசர் சொன்னதான் ஆச்சரியம். எல்லா பேங்க்லையும் பாமரவர்கள் போய் நிற்பாங்க, தெரியாது, அவர்களே இன்னைக்கு ஃபில்அப் பண்ணுகிறார்கள். அதாவது எல்லாருக்கும் அக்கௌண்ட் ஆரம்பிச்ச காலத்துல எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணுவார்கள் முடியாதுன்னு பேங்க் எம்ப்ளாயிஸ் டைப் பண்ணாங்க. அரசாங்கம் தெளிவாக இருந்தது. அப்போ எனக்கே தெரியாதுன்னு எஸ்ஐஆரை பத்தி நக்கலா பேசினார். பாரதி பாஸ்கருங்க உயர்ந்த, எனக்கு அவர்கள் மீது உயர்ந்த மரியாதை. இவங்க எல்லாரும் மேலுமே எனக்கு மரியாதை உண்டுங்க. பாரதின்னு வேற பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனால் போகிற போக்கில் ஜிஎஸ்டியை பத்தி ஒரு தடவை இதெல்லாம் எதுக்குன்னா சும்மா ஒரு கைதட்டலுக்கு, சும்மா அதாவது அது எவ்வளவு நல்லதா இருந்தாலும் ஒரு நக்கல் அடிக்கிறதுக்கு, டேமேஜ் பண்ணணுங்கிறதுக்காக இல்லை. அதாவது இப்ப எப்படின்னா இந்த சன் டிவி குரூப்ல ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கார். அவர் ஆரம்பிச்ச உடனே அவர் பொண்டாட்டிய 4 திட்டிடுவார்.
திட்டினா நகைச்சுவையா எல்லாரும் ரசிப்பாங்க. அவருடைய பேச்சு எடுபடுறதுக்கு காரணமே அவர் எப்போதும் அவர் முன்னாடி திட்டுறது. அப்படி ஒரு பேச்சாளர் இருக்கார். அவரும் ஸ்டாலின், உதயநிதி முன்னாலாம் பட்டிமன்றம் பேசிட்டு இருக்கிறார். அப்ப இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தைரியமாக மத்திய அரசை எதிர்த்து துடுக்காக பேசுகிறார்கள். மாநில அரசு விரும்பாத நீதிமன்ற தீர்ப்புகளை துடுக்காக பேசுகிறார்கள். ஒரு இடத்திலேயாவது இவர்கள் மாநிலத்தில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக சிஎம்சி அரசை பத்தி பேசியிருக்கிறார்களா? சார், நான் இனிமே சிஎம்சி அரசுன்னு பேச போறேங்கிறத உங்களுக்கு டிக்ளேர் பண்ணிட்டேன். அதனால நான் சிஎம்சி தான் சொல்லுவேன். இந்த கரப்ஷன் மாஃபியா, கிரிமினல் திராவிட மாடல் அரசை எடுத்து பேசியிருக்கிறார்கள். பேசியிருக்கவே மாட்டாங்க. சொல்ல நீதினா எல்லாருக்கும் ஒரே நீதி தானே. நீங்க மாநில அரசு எடுத்து பேசக்கூடாதுன்னு மத்திய அரசு எடுத்து பேசாதீங்கிற, வேற ஒன்றும் சொல்லல. நீங்க எந்த மதத்தையும் தாழ்வா பேசக்கூடாதுன்னா இந்துக்கள் நம்பிக்கையை பத்தி தாழ்வா பேசாதீங்கிறேன், அவ்வளவுதான். அதாவது இது முருகனே சொன்னாதான் அப்படின்னு சொல்றதுல ஒரு ஹாஷ்யமாக இருந்தாலும், இல்லை இந்துக்களை ஜனநாயக ரீதியா யாருனாலும் கமெண்ட் அடிக்கலாங்க, அதை இந்துக்கள் கவலைப்படுறது இல்லைங்க. அப்படி அடிச்சிருந்தாலும் கூட தயவு செய்த சால்மான் பாப்பையா அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், இது போன்ற கமாண்ட் இனிமே பண்ணாதீங்க, அவ்வளவுதான். ஏன்னா அது உங்க டொமைன் கிடையாது. உங்க டொமைன் எது? சமூகத்துக்கு கருத்து சொல்லணுமா, அதோடு முடிச்சுட்டோம். ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னதை நீங்கள் உங்கள் பட்டிமன்றத்தில் விமர்சிக்க கூடியதை தவிர்த்து விடுங்கள். அதுவும் இந்துக்கள் பற்றிய நல்ல தீர்ப்புகளை நீங்க பேசுறது, இதுல உங்களுக்கு டொமைனே கிடையாது. வேற 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கான் அந்த இடத்துல. நீங்க பீயிங் கிறிஸ்டியனா இருங்க, எனக்கு வேண்டாங்களே. அங்க ஜட்ஜி தான் இருக்காரு அவர் அந்த இடத்துல, இஸ் a judge only. நீ யூ ஆர் நாட் அ பார்ட்டி. அங்க ஈவன் வக்ஃபே முதல்ல வரல, தர்கா கமிட்டியா முதல்ல வரல, அரசாங்கம் சொல்லித்தான் வந்தது. எல்லா சரித்திரமும் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு ஏன் அவர் அப்படி பேசுறார் அப்படின்னா, யாரோ சிலர் சும்மா ஜாலியா பேசுங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை அவருக்கே அது ஒரு மதுரையில் அப்படி பேசினா நமக்கு ஒரு இது கிடைக்கும்னு நினைச்சு பேசியிருக்கலாம். ரொம்ப ஆபத்தானது. ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கீங்க. தயவு செய்து வழுக்கி விழுந்து விடாதீர்கள். இது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை.